இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கோல்ட் பர்ச்சேஸ் பற்றி தாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 10 பாப்பாவுக்கு செகண்ட் பர்த்டே வரப்போகுது. பாப்பா பிறக்கும் போதே நானும் என் வீட்டுக்காரரும் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவளுக்கு கோல்டு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீகுமரன் நகைக்கடையில் சிட்டு போட்டிருந்தோம். அந்த டைம் பீரியட் வந்து 10 இயர் ஆயிடுச்சு. ஸோ போய் வந்து மெச்சூர்டான அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு ப்ரேஸ்லெட் வாங்கலான்னு பிளான் பண்ணி கடைக்கு போயிருந்தோம். ப்ரேஸ்லெட் பார்த்தோம், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதே மாதிரி பட்ஜெட்குள்ளேயும் வரல. சரி, ஓகே, பட்ஜெட் மேலே கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வாங்கலான்னு பார்த்தா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்து அதில் இல்லைன்றனால, சாட்டிஸ்ஃபேக்ஷன் டோட்டலாக இல்லாதனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வேறு என்ன பார்க்கலான்னு யோசிக்கும்போது அவளுக்கு வந்து ரிங் வாங்கலாம், ஒரு மோதிரம் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். மோதிரத்தோட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மோதிரத்தை சூஸும் பண்ணியாச்சு. அன்றைக்கான கோல்டு ரேட், அதான் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 14,580யும், சில்வரோட ரேட் பார்த்திங்கன்னா 295 இருந்துச்சு. இது தவிர நம்மளுக்கு அதாவது கோல்டில் பொறுத்த வரைக்கும் செய்கூலி சேதாரம், வேஸ்டேஜ் சார்ஜ் இருக்கும், அண்ட் தென் வந்து ஜிஎஸ்டி.